guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஆக்சஸரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அண்ட் ஃபைனலி இட்ஸ் ஹியர். ஸோ ஹோப் யூ கேஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஜுவல்லரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பிளாக் மெட்டல் நெக்லஸ். ஐம் ஷூர் இதை நிறைய வெப்சைட்டில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை நிறைய விதத்தில் வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். குர்த்தீஸ்க்கு, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வந்துட்டு இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை போடுறப்ப வந்துட்டு நம்மளோட இந்த நெக் பீஸில் மட்டும்தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இயரிங் வந்துட்டு போடாமல் கூட இருக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஹேங்கிங்ஸ்லாம் வந்துட்டு சூப்பர் க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆக்சிடைஸ்டு சில்வர் நெக்லஸ் தான். இது வந்துட்டு ஆக்சிடைஸ்டு சில்வருன்ற மாதிரி ஒரு ரொம்ப டல்லான சில்வருன்னு சொல்ல முடியாது. நம்ம நார்மல் சில்வர் மாதிரி தான், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ நம்ம கழுத்தை வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பெண்டன்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயரிங்ஸ் கூட இருக்குது, அதே லக்ஷ்மி மாதிரி போட்டு. ஸோ அது கீழே வந்துட்டு ஹேங்கிங்ஸ்லாம் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சோக்கர் டைப் நெக்லஸ். இதில் வந்துட்டு யானை அப்புறம் லக்ஷ்மி எல்லாமே வச்சு கீழே பேர்ல் ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு சோக்கர் டைப்லேயும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் நெக்லஸ் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்துட்டு அதே பேட்டர்னில் மேட்சிங் இயரிங்ஸ் இருந்தது. ஸோ நம்ம எப்போயுமே நெக்லஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதோட பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சிடணும். அப்படின்னா தான் அது வந்துட்டு டார்னிஷ் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்சிடைஸ்ட் நெக்லஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஷேப்பில் ஆக்சிடைஸ்ட் பெண்டன்ட் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ்ட் நெக்லஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா மிட் லென்த் செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே பேட்டர்னில் இயரிங் கூட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்க இன்விசிபிள் நெக்லஸ் தான். ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வந்து ரொம்ப தேடி பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பிகாஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரைஸாக இருந்தது. ஸோ இதை வந்துட்டு நான் ஜானகிஸ் ஜுவல்லரி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். அங்கே வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்துட்டு இது இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, என்னோடய இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் மோஸ்ட்டாக நான் அவங்க பேஜில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் பேங்கிள் தான். இது ஒரு சூப்பர் பை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பிகாஸ் இட்ஸ் டூ பிரிட்டில். லைட்டாக அழுத்தனாலே உடையிற நிலமையில தான் இருக்குது. பட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ டிசைடட் டு கீப் இட். அண்ட் இதை வந்துட்டு நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப கம்மி ரேட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் ஜானகிஸ் ஜுவல்லரி இன்ஸ்டா பேஜில் பர்ச்சேஸ் பண்ண நெக்லஸ் தான். இது வந்துட்டு ஒரு சோக்கர் டைப். இது வந்து ஐ திங்க் ஒரு 5 to 6 months பிஃபோர் ட்ரெண்டில் இருந்தது. பட் இப்போ ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு தெரியாது. ஸோ இதுக்கு டாலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இயரிங், அதை விட குட்டி சைஸில். ஸோ இது ஒரு பேர்ல் செயின் நெக்லஸ். இதோட டாலர் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை ஒரு மிட் லென்த் செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் கம்ஸ் வித் அ சூப்பர் க்யூட் இயரிங். எனக்கு இந்த செயினில் பிடிச்சதே வந்துட்டு இந்த இயரிங் தான். அண்ட் எப்போயுமே சேம் பேட்டர்னில் இருக்கிற நெக்லஸை ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு ஆக்சஸ். அண்ட் இது என்னோடய ஃபேவரேட் சோக்கர். ஸோ இதோட ஷேடு வந்துட்டு ரொம்ப சட்டிலாக இருக்கும். இதை வந்துட்டு இங்கே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் கூட பேர் பண்ணிக்கலாம், அண்ட் சல்வார் கூட பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இதை வந்துட்டு நான் ப்ரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏடி ஸ்டோன் வச்சு ஒரு நெக்லஸ். இது வந்துட்டு லெஹங்காஸ் கூடலாம் நல்லா போகும். அண்ட் இதோட மெட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது, கொஞ்சம் பிளாக்கிஷ் சில்வரில் தான் இருக்கும். பட் இதோட ஸ்டோன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோனை வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும். இதை நெக்கில் போடுறப்ப நெக் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதோட இயரிங் வந்துட்டு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப குட்டியாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மை கரண்ட் அப்சஷன். இதை ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். ஸோ இதை வாங்கினதும் ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் போய் வீடியோஸில் சர்ச் பண்ணேன் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. பிகாஸ் ஐ டென்ட் நோ ஹவு டு ஓப்பன் இட். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வேர் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக டார்னிஷ் ஆகாது. இதை நான் ப்ரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணுவேன், வாட்சஸோடு ஸ்டாக் பண்ணுவேன். இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெயில் ப்ரேஸ்லெட் தான். ஸோ இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த ஒயிட் ஸ்டட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரோஸ் கோல்டில் வரும்.
இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு ரவுண்டாக இருக்காது, ஒரு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரிஸ்ட்டோட நல்லா ஃபிட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டோட கலர் டிஃப்ரென்ஸும் பார்க்க முடியும். அது கோல்டு, அது ரோஸ் கோல்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஈவில் ஐ பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். ஈவில் ஐ இஸ் ஸோ ட்ரெண்டிங் தீஸ் டேஸ். ஸோ இதில் வந்துட்டு மேக்னெட்டிக் லாக் இருக்குது. ஸோ இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அப்பப்போ ஈஸியாக கழன்றும். ஸோ இதுவுமே கோல்ட் டோனில் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பிரேஸ்லெட்ஸையும் ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹிப் செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு யூனிக்கான ஒரு ஹிப் செயின். இதில் வந்துட்டு பேர்ல், ஸ்டோன், அப்புறம் அந்த ரூபி எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் நெக்லஸாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால ஒரு வாட்டி இதை நெக்லஸாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் மிட் லெங்த் ஹாரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹிப் செயின். ஆக்சுவலி இது ஹிப் செயினே கிடையாது. இது வந்துட்டு ஒரு லாங் ஹாரம். இதோட பெண்டன்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்ததுனால அந்த பெண்டன்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஹிப் செயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு டைம் வந்துட்டு இதை நெக்லஸாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போயுமே வந்துட்டு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி நம்மளோட ஆக்சசரிஸை மல்டிபிள் வேஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹிப் பெல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக லக்ஷ்மி ஐடல் வச்ச மாதிரியான ஒரு ஹிப் பெல்ட். இது கொரியரில் வரப்போ நல்லா தான் வந்தது. ஸோ நான் ட்ரை பண்ணும்போது இது லைட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ ஃபெவிக்விக்லாம் போட்டு அதை மறைக்கிறதுக்காக கோல்டு பெயிண்ட்லாம் அடித்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹெவியாக ஒரு பட்டு சாரீலாம் கட்டும்போது இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்போயுமே பபிள் ரேப் போட்டு அப்படியே வச்சுருவேன். ஸோ தட் டார்னிஷ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெத்திச்சுட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹெவியான ஒரு நெத்திச்சுட்டி. என்கிட்ட இருக்கிற நிறைய ஆக்சசரிஸில் இந்த மாதிரி லக்ஷ்மி ஐடல் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு நெத்திச்சுட்டி தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வர ஒரு நெத்திச்சுட்டி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பட்டு சாரீஸ்க்கு இது மேட்ச் ஆகும். அண்ட் இது வந்துட்டு ஒரு பேர்ல் ஹேங்கிங் இருக்கிற மாதிரியான ஒரு நெத்திச்சுட்டி. 3 நெத்திச்சுட்டியுமே கொஞ்சம் வேறு வேறு பேட்டர்னில் இருக்கும். ஸ்டோன் ஹேங்கிங் வச்சு, ஹேங்கிங்கே இல்லாமல், இன்னொன்று பேர்ல் ஹேங்கிங் வச்சு. ஸோ ஃபைனலாக மாட்டல் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய ஜும்காலாம் போடுறப்ப இதை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இயரிங்கே வந்துட்டு எலிவேட் பண்ணி காமிக்கும். அண்ட் தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்.